ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 6 பாகங்கள் பிளேலிஸ்ட் இருக்குது, பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். வீட்டுக்கு தெரியாமல் பம்பாய்க்கு போகலான்னு முடிவெடுத்த அம்பேத்கர் அங்கு பம்பாய்க்கு செல்வதற்கான பணத்துக்கு என்ன செய்வது? தன் அத்தை இரவில் தூங்கும்போது அத்தையிடம் உள்ள பணத்தை திருடுவது என்று திட்டமிட்டார். அதை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து 3 இரவுகள் அத்தையின் இடுப்பில் சொருகியிருந்த பணப்பையை திருட முயன்றேன், ஆனால் முடியவில்லை. 4வது இரவு ஒரு வழியாக அந்த பை என் கைக்கு வந்தது. அதில் அரையணா மட்டுமே இருந்ததை கண்டு ஏமாற்றம் அடைந்தேன். இந்த அரையணாவை வைத்து நான் எப்படி பம்பாய்க்கு போக முடியும்? 4 இரவுகளும் திருடும் முயற்சியில் ஈடுபட்ட போது என் உடல் பயத்தால் நடுங்கியது. இனி இந்த வெட்கக்கேடான முறையில் பணத்தை சேர்ப்பதில்லை என்று முடிவெடுத்தேன். வேறொரு முடிவுக்கு வந்தேன். இந்த முடிவுதான் என் வாழ்வில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. பள்ளிக்கு செல்லாமல் விளையாடி திரிகின்ற போக்கினை கைவிட்டுவிட்டு இனி கடுமையாக உழைத்து படித்து தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் சுயமாக சம்பாதித்து தந்தையின் சார்பு இல்லாமல் வாழ முடியும் என்று முடிவு செய்தேன் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நாளிலிருந்து பொறுப்பற்ற பழக்கங்களையும் செயல்களையும் அறவே கைவிட்டார். படிப்பில் கருத்தூன்றி கடுமையாக உழைத்து படிக்க தொடங்கினார். இந்த பையன் சரியாக படிப்பதில்லையே என்று ஏமாற்றம் அடைந்திருந்த ஆசிரியர்கள் இவருடைய தந்தையின் சிறந்த கல்வியை இவருக்கு வழங்குமாறு அறிவுரை கூறினார்கள். அம்பேத்கர் குடும்பத்தில் மற்றொரு மாற்றம் நிகழ்ந்தது. சுபேதார் ராம்ஜி சக்பால் குழந்தைகளுடன் பம்பாய்க்கு குடியேறினார். பம்பாயில் கீழ்பரேல் பகுதியில் தபாக் தொழிலாளர் குடிசை பகுதியில் ஓர் மட்டுமே உடைய குடிசையில் இவர்கள் வாழ்ந்தனர். இது தொழிலாளர் வாழும் பகுதி. தவறான செயல்களில் ஈடுபடுவோர் வாழும் பகுதியின் சூழ்நிலையே அங்கு நிலவியது. திருமணமாயிருந்த ராம்ஜியின் பெண்களும் பம்பாயில் வாழ்ந்தனர். இவருடைய மகன்களை மராத்தா உயர்நிலைப் பள்ளியில் சேர்த்தார். இப்போது பீம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கண்டிருந்தார். அப்பாவின் துணையுடன் ஹார்வர்ட்ஸ் ஆங்கில பாட நூலை கற்றறிந்தார். அதன் பிறகு தர்க்கத்தரின் புகழ்பெற்ற மொழிபெயர்ப்பு பற்றிய 3 நூல்களை படித்தறிந்தார். பி மொழிபெயர்ப்பில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார். இவர் வகுப்பில் இருந்த பெரும்பாலான மாணவர்களை காட்டிலும் ஆங்கிலத்தின் நல்ல புலமை பெற்றிருந்தார். இவருடைய தந்தை கற்பிக்க கையாண்ட மொழிபெயர்ப்பு முறையானது சரியான சொல்லை இவர் தேர்ந்தெடுக்கவும் இவருடைய சொல்வள அறிவு வளர்ச்சி பெறவும் இந்தியாவில் முன்னணி எழுத்தாளர்களில் ஒருவர் என்ற புகழ்நிலைக்கு தன்னை உயர்த்து கொள்ளவும் அடித்தளமிட்டது என்று நன்றி அறிதலுடன் கூறி பின்னாளில் தந்தையை நினைவு கூர்ந்தார். திலகர், சாவர்கர் போன்றே இளமையில் நூல்களை படிப்பதில் பீம் பேரார்வம் கொண்டிருந்தார். நூல்கள் வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் என்றுமே தணிந்ததில்லை. பாட நூல்களை படிப்பதை விட மற்ற நூல்களை படிப்பதிலேயே பெரும் ஆர்வம் கொண்டிருந்தார். எல்லா அறிவார்ந்த அரசியல்வாதிகளும் சான்றோர்களும் இளமையில் இடைவிடாது விரும்பி படித்ததன் மூலமாக தங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்கும் திறமையும் ஆளுமை பண்பும் அடித்தளம் அமைத்து கொண்டனர். பல்வேறு துறைகளை பற்றிய ஆழ்ந்த படிப்பறிவும் வரலாற்று தொலை உணர்வு நோக்கும் இவர்கள் வாழ்வில் பெருமையாகவும் செம்மையாகவும் சேர்ந்தன. எதிர்கால திறமைக்கு அடித்தளமான அறிவை இவர்கள் தம் படிப்பால் திரட்டி கொண்டிருந்ததால் வகுப்பில் முதல்நிலை மாணவனாக திகழ வேண்டும் என்ற ஆர்வம் காட்டவில்லை. இங்கு ஒன்றை நாம் மனங்கொள்ள வேண்டும். திலகரும் சாவர்கரும் பாப்பனர்கள் என்பதால் படிக்க வேண்டும் என்ற இயல்பான விளைவு அவர்களுக்கு இருந்தது. படிப்பதற்கு தேவையான நூல்களும் கிடைத்தன. தீண்டப்படாத கல்வியறிவு இல்லாத சூழ்நிலையில் பீம் இருந்ததால் நிலைமை இதற்கு நேர் எதிராக இருந்தது. சாதாரண வசதி வாய்ப்பும் குறைந்த செல்வாக்கும் உடையவரான பீமின் தந்தை இருந்தபோதிலும் தன் மகன் படிப்பதற்காக புதிய புத்தகங்களை விருப்பமுடன் வாங்கி கொடுத்தார். நூல்கள் வாங்குவதற்காக தன் பெண்களிடம் சக்பால் கடனாக பணம் வாங்கினார். சில சமயங்களில் அவர்களுடைய நகையை அடக வைத்து கூட நூல்கள் வாங்கினார். குறைந்தளவு ஓய்வூதியமான 50 ரூபாய் கைக்கு கிடைத்ததும் இந்த நகைகளை மீட்டு கொடுப்பார். தன் மகன் சிறந்த படிப்பாளியாக உருவாக வேண்டும் என்று தீவிரமாக விரும்பினார். எனவே தன் மகன் கடுமையாக உழைத்து படிக்கிறானா என்பதை நாள்தோறும் கவனித்து வந்தார். இதனால் இவர் கண்டிப்புடன் நடந்து கொண்டார். இது பி மனதை அடிக்கடி சலிப்புற செய்தது. பம்பாயில் புகழ்பெற்று விளங்கிய எல் பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சில மாதங்கள் கழித்து பீம் சேர்ந்தார். இப்போது பீம் நன்கு உழைத்து படித்தார். பரேலில் பழைய குடிசை பகுதியில் ஒரு அறை கொண்ட குடிசையில்தான் அப்போதும் இருந்தனர். படிப்பதற்கு என தனி அறை இல்லை. பாடம் கற்பிக்க தனியாக ஆசிரியரை அமர்த்திட பண வசதியும் இல்லை. வீடு முழுவதும் தட்டுமுட்டு சாமான்கள் நிரம்பி கிடந்தன. புகைப்படிந்த பொருள்கள் குவித்த சிறிய வீடு. தலைக்கு மேலும் வீட்டின் ஒரு மூலையிலும் விறகுகள் குவிக்கப்பட்டு இருந்தன. மற்றொரு மூலையில் அடுப்பு இருந்தது. சமையல் அறை, வரவேற்பறை, ஓய்வறை, படிப்பறை எல்லாமே அந்த ஒரு அறை கொண்ட வீடுதான்.
தனக்கே உரிய தன்மையில் தன் மகன் படிப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார். தன் மகனை முன்னிரவிலேயே தூங்க சொல்லிவிடுவார். பீம் மெத்தையின் மீது தூங்குவார். அவர் தலைப்புறத்தில் சுவரையொற்றி தானியம் அரைக்கும் திருகை கிடக்கும். அவருடைய கால்புறத்தில் ஒரு ஆடு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும். அவருடைய தந்தை விடியல் 2 மணி வரை அமர்ந்திருப்பார். அதன் பிறகு தன் மகனை எழுப்பி படிக்க சொல்லிவிட்டு தூங்க செல்வார். கண்ணாடியும் இல்லாத மண்ணெண்ணெயில் விளக்கின் காற்றில் அசையும் ஒளியில் காலை வரை பீம் படிப்பார். காலையில் சிறிது நேரம் தூங்கி எழுந்து குளித்துவிட்டு பள்ளிக்கு செல்வார். இழிவுபடுத்தப்படாமல் இப்பள்ளியிலேனும் இவர் படித்திருப்பார் என்று கருத இடம் இருக்கிறது. இது ஒரு அரசு பள்ளியாக இருந்த போதிலும் சாதி கொடுமையிலிருந்து விடுபடவில்லை. இங்கும் அந்த வெறுப்பும் பகையும் இருந்தன. புறத்தே இருந்த புண்படுத்தும் உலகின் குறு வடிவாகவே அப்பள்ளியும் இருந்தது. கரும்பலகையில் கணக்கு ஒன்றை போட்டு காட்டுமாறு ஒரு நாள் பீமை அவருடைய ஆசிரியர் அழைத்தார். உடனே வகுப்பில் தடப்புடவென ஓசை கேட்டது. வகுப்பில் நிறுத்தப்பட்டிருந்த கரும்பலகையின் பின்னால் தாம் கொண்டு வந்த உணவு தூக்கிகளை சாதி இந்து மாணவர்கள் வைப்பது வழக்கம். பீம் கரும்பலகை அருகில் நின்று அதில் எழுதுவதால் அவர்கள் உணவு தீட்டாகிவிடும் என்று அஞ்சி விழுந்தடித்து கொண்டு ஓடி சென்று அவரவர் உணவு தூக்கியை அங்கிருந்து தள்ளி வைத்தனர். இந்த உணவு தூக்கிகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதால் ஏற்பட்ட ஓசை இந்த மாணவர்களின் பெற்றோர்கள் வீட்டிலும் வீதியிலும் தாழ்த்தப்பட்டவர்களை பார்த்து இழிவாக பேசுவதைப் போல நெஞ்சத்தை கிழிப்பதாக இருந்தது. நீ படிப்பது வீண் என்று ஒரு ஆசிரியர் பீமிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். இது பீமின் உள்ளத்தை எரிச்சலூட்ட செய்தது. ஒரு நாள் வழக்கம் போல அந்த ஆசிரியர் நீ படிப்பது பயனற்றது என்று சொன்னபோது பீம் சினத்துடன் உங்கள் வேலையை நீங்க பார்த்து கொண்டு போங்கள் என்று கூறினார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.